அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குரு உங்களது ராசியில் இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு அமைப்பு. குரு உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் கூட பெருசா கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் அவர் கேந்திராதிபதியா வர்றதுனால மிதுன ராசிக்கு பெரிய பாதிப்புகளை குரு தரமாட்டார். அப்படிங்கிறதும் என்னதான் இருந்தாலும் தான் இருக்கும் இடத்தை கெடுத்து பலன் செய்வார். அப்படிங்கிறதுனால குரு லேசா ஒரு பார்வை பார்க்கத்தான் செய்வார். அப்படிங்கிறதுனால எதையும் பதம் பார்த்து தான் மறுபடியும் சரி பண்ணுவார். அதனால சில காலங்கள்ல கொஞ்சம் கஷ்டங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் 10ஆம் இடம் வலுத்து சனியும் 10ல் இருப்பது ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள், புதிய தொழில், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், புதிய அறிமுகங்கள், புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகளோடு கேந்திராதிபதியான குரு 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியில் இருப்பது நன்மைகளை செய்யும். அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கி இன்னும் ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்க போது தொழில் சிந்தனைகள் அருமையா இருக்கு. அப்படிங்கிறது மாதிரி சுய தொழில் சார்ந்த சிந்தனைகள் அருமையாக இருக்கு. ஆனாலும் அவரவர் ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும்.